தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதனையடுத்து வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் முக்கிய தொகுதியாக கருதப்படும் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் களம் காண்கின்றார். 11வது முறை அவர் இந்த தொகுதியில் மட்டுமே களம் காண்கின்றார். இதனையடுத்து வேலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிரானந்த் அவர்கள் 2 மாவட்டங்களை தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இதன் தொடர்ச்சியாக காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் துரைமுருகனின் அவர்களின் மருமகள் சங்கீதா கதிரானந்த் தற்பொழுது சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அவரிடம் நேரடி தகவல்களை நாம் கேட்டு பெறுவோம். மேடம், இப்போ நீங்க இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இப்போ பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரீங்க. பொதுமக்கள் மத்தியில எப்படியாப்பட்ட வரவேற்பு உங்களுக்கு கிடைக்குது? மக்கள் என்ன சொல்றாங்க மேடம்? எல்லாருக்கும் வணக்கம். எங்க தலைவரே சொல்லிட்டாருங்க. இந்த முறை சூப்பர் ஸ்டார் நம்ம தேர்தல் அறிக்கை தான். அதனால எல்லாரும் சிரிச்ச முகத்தோட என்ன வரவேற்கிறாங்க, எல்லா பெண்களும். அதனால எனக்கு ஒண்ணும் இதுல ஒரு பெருமை தான். அதிகபட்ச சந்தோஷம் அவங்களுக்கு தான். ஏன்னா, ஒரு தேவையானது அடிப்படை வசதியிலேருந்து அன்றாட வாழ்க்கைக்கு நடத்துறது எல்லாமே குடுத்துட்டாரு எங்க தலைவர் ஐயா. அதனால 11 முறை நின்னுருக்காரு அப்பா. அது சொல்லும்போதே எனக்கு அவ்வளோ நிகழ்வா இருக்குது. கொஞ்சம் எமோஷனலாவும் இருக்குது. இவங்களெல்லாம் சந்திச்சு அப்பா கிட்ட நான் திரும்ப போய் அவர் கேட்பாரு தினந்தோறும். எந்த ஊருக்குமா போன? எப்படி இருக்கு? அவரோட பழகுனவங்க கிட்டத்தட்ட 40, 50 வருஷம் பழகுனவங்கலாம் என்கிட்ட அவரோட எழுதின கடிதம் எல்லாம் காட்டும்போது எனக்கு, அப்பா இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா? இவ்வளோ எல்லாம் உழைச்சிருக்காரா அப்பா? இவ்வளோ அவரோட சிந்தனை, செயல் எல்லாமே காட்பாடி தொகுதி தான். அதனால எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவருக்காக நான் போய் ஓட்டு சேகறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தற்பொழுது நீங்க முதல் நிலை வாக்காளர்கள் மத்தியில தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வரீங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எந்த அளவுக்கு நம்ம டிஎம்கேக்கு ஃபேவரா இருக்கு? இவரை பத்தி யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க மேடம்? என்னோட முழு கவனமும் ஃபர்ஸ்ட் வோட்டர்ஸ் மேல தான். முதல் முறை ஓட்டு போடுற பசங்க மேல தான். அவங்க படிச்சிருக்காங்க. படிப்பறிவு அவங்களுக்கு நல்லாவே இருக்கு தமிழ்நாட்டுல. உங்களுக்கு சொல்லவே வேணாம். அதனால அவங்களுக்கு அரசியல் அதெல்லாம் ஒரு 30 செகண்ட் ரீல் வீடியோனாலே ஒருத்தரோட கணிச்சிட முடியாது. அதனால நான் இந்த ஃபோன்ல பார்த்து அரசியல் பண்ணாதீங்க. படிச்சுட்டு பண்ணுங்க. கவர்மெண்ட் குடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்களுக்கு சேரணும். உங்க அப்பா, அம்மா, உங்க தாத்தா, பாட்டிக்கு இந்த ஊருக்கு சேரணும். நீங்க குரல் கொடுத்தா தான் அதெல்லாம் நடக்கும். எங்களோட சேர்ந்து பயணிங்க அரசியல்ல. அங்கங்க உட்கார்ந்து பேசிட்டு, இல்ல ஒரு எங்கேயோ ஒரு மூலையில ஒரு கழிப்பறையில கூட உட்கார்ந்து கமெண்ட் அடிக்கிறாங்க இன்னைக்கு அரசியல்ல. சோ அதெல்லாம் எடுத்துக்காம களத்துல இறங்கி பாருங்க. அரசியல் எவ்வளவு நல்லா இருக்கு. மக்கள் பணி எவ்வளவு முக்கியம். நீங்க எல்லாம் முன்னுக்கு வந்தாதான் அதெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. திமுக அந்த மாதிரி நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படிச்சுட்டு எடுத்துட்டு உங்க கிராமத்துக்கெல்லாம் சேருங்க. இங்க படிச்சுட்டு எங்கேயோ போய் ஏன் நான் வேலை பார்க்கணும்? என் ஊர் மக்களுக்கு நான் படிச்சுட்டு பொறுப்புல அவ்வளவு சிறப்பா செய்யலாமே. அரசியல்வாதி தான் பொறுப்புல உட்கார்ந்து செய்யணும்ல. உங்களை நம்பி இந்த மக்களை நம்பி தானே நாங்க அரசியல் பண்றோம். அதனால நீங்க எல்லாம் வரணும்னு கண்டிப்பா நான் எல்லா இளைஞர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் பெஸ்ட் ஓட்டா போடணும். அதுவும் இந்தியாவிலேயே 11 முறையாக நிற்கிறாரு. ஒரே தொகுதி, ஒரே கொள்கை, ஒரே கட்சி எங்க ஐயா தான். அவருக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு அவ்வளவு பெருமை தான் நான் சொல்லிட்டு வரேன் சார். இப்ப தன்னிறைவு பெற்ற தொகுதியா காட்பாடி சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னு அமைச்சர் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ நீங்க சுற்றுப்பயணம் செய்து வரீங்க. மக்கள் இந்தந்த கோரிக்கை இதை எதாவது செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள் ஏதாச்சும் உங்ககிட்ட முன்னெடுத்திருக்காங்களா? கண்டிப்பா சொல்லியிருக்காங்க சார். அப்பா நேஷனல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காரு. அவ்ளோ மேம்பாலம் கட்டியிருக்காரு. குடிநீர் வசதி ஏற்படுத்தி குடுத்திருக்காரு. ஒரு 10 ஊர்ல போனீங்கன்னா, ஒரு சில இடத்துல அன்றாட ஒரு லைட்டு, ஒரு ரோடு அந்த மாரி ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் பணம் ஒதுக்கி இருக்கு. இப்போ தேர்தல்னால அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா தேர்தலுக்கு அப்புறம் இப்போ எங்க மாவட்ட செயலாளரும் அந்த பணியில இறங்கியிருக்காரு களத்துல. நிச்சயமா நான் சொன்ன எல்லா கோரிக்கையும் மக்கள் குடுத்ததெல்லாம் அவர்கிட்டயும் சேர்த்து நிச்சயமா நிறைவேத்துவோம் சார். தற்பொழுது இந்த பிரச்சாரத்தின் நேரடி காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருந்தோம். ஜீ தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிராங்க்லின் ஜெயசீலன்.